உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் இதுவரை 9 கோடி பேர் புனித நீராடியிருப்பதாக அந்த மாநில அரசு தெரிவித்துள்ளது. பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் கடந்த 13ஆம் தேதி தொடங்கிய கும்பமேளாவுக்கு பிற மாநிலங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளைச் சேர்ந்த பக்தர்களும் பங்கேற்று வருகின்றனர். கும்பமேளா தொடங்கியது முதல் பல பிரபலங்கள் அதில் பங்கேற்று வருகின்றனர். அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், திரையுலகினர் என பலர் கலந்து கொண்டு திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினர். பிப்ரவரி 26ஆம் தேதி வரை கும்பமேளா நடைபெறவுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே 2 லட்சம் ரூபாய்க்காக தந்தையை கொலை செய்துவிட்டு நாடகம் ஆடிய மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். சாவக்கட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த புல்லார்சாமி என்ற 75 வயது முதியவர் வாதம் மற்றும் வலிப்பு நோய் காரணமாக கடந்த 4 ஆண்டுகளாக வீட்டிலேயே இருந்துள்ளார். இவர் கடந்த 19ஆம் தேதி இறந்துவிட்டதாக உறவினர்களிடம் தெரிவித்த அவரது மகன் ருத்ரமூர்த்தி அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்தார். ஆனால் காவல் கட்டுப்பாட்டு அறையின் 100க்கு அழைத்த நபர் ஒருவர் புல்லார்சாமி மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக புகார் தெரிவித்தார். இதனையடுத்து காவல்துறையினர் வந்து பார்த்தபோது புல்லார்சாமி உடலில் பல்வேறு இடங்களில் காயம் இருப்பது தெரியவந்தது. மேலும் அவரது சேமிப்பு கணக்கில் இருந்த 2 லட்சம் ரூபாய் பணத்திற்காக ருத்ரமூர்த்தி கொலை செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் நெல் பழம் நோய் தாக்குதல் அதிகரித்து வருவதால் சம்பா நெல் மகசூல் இழப்பு ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மாவட்டம் முழுவதும் இந்த ஆண்டு 3,50,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா நெல் சாகுபடி பணி நடைபெறுகிறது. இந்நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு பெய்த மழையின் காரணமாக கோட்டூர், புழுதிக்குடி, பல்லவராயன் கட்டளை உள்ளிட்ட பகுதிகளில் பயிர்கள் நீரில் மூழ்கி உள்ளன. இதனால் நெல் பழம் நோய் தாக்குதல் அதிகரித்து மகசூல் பாதிக்கப்படுகிறது. ஏக்கருக்கு 20,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை செலவு செய்தும் பயிர்களை காப்பாற்ற முடியாத நிலை உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அது மழை வெள்ளத்தினால, மழை தொடரும் மழையினால விவசாயம் பாதிக்கப்பட்டு விவசாயி நெல் பூரா தண்ணியில் மிதக்குது. அதனால் கருப்பு உளுந்து போயிட்டு நெல்லெல்லாம் அந்த நெல்லை எடுக்கிறதுக்கு அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ராணிப்பேட்டை மாவட்டம் மாங்குப்பம் கிராமத்தில் பொன்னியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு எருதுவிடும் விழா விறுவிறுப்பாக நடைபெற்றது. அமைச்சர் காந்தி, ஆட்சியர் சந்திரகலா ஆகியோர் போட்டியை தொடங்கி வைத்தனர். ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட காளைகள் எருதுவிடும் விழாவில் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தோடின. ஒவ்வொரு காளையும் 3 சுற்றுகளில் பங்கேற்ற பிறகு சராசரியை அடிப்படையாக கொண்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் முதலிடம் பிடித்த காளையின் உரிமையாளருக்கு 1,50,000 ரூபாய் ரொக்கம் உட்பட 16 பரிசுகள் வழங்கப்பட்டன. சிதம்பரம் ராஜாமுத்தையா அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் படுக்கையில் நாய்கள் படுத்திருந்த காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணாமலை நகரில் உள்ள ராஜாமுத்தையா அரசு மருத்துவமனை கடலூர் மாவட்டத்திற்கான அரசு மருத்துவமனையாக அறிவிக்கப்பட்டு இயங்கி வருகிறது. இங்குள்ள 32 வார்டுகளில் 6 வார்டுகள் நோயாளிகள் இல்லாமல் செயல்படுகின்றன. அவ்வாறு செயல்படும் வார்டுகளுக்குள் நாய்கள் புகுந்து படுக்கையில் படுத்து உறங்கின. இது தொடர்பாக தகவல் தெரிந்ததும் நாய்கள் அப்புறப்படுத்தப்பட்டு மீண்டும் நோயாளிகளை அனுமதித்ததாக தலைமை மருத்துவர் திருப்பதி தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அருகே மினி லாரியில் கடத்தப்பட்ட 3,360 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. ரகசிய தகவலின் அடிப்படையில் ஓவியம் பாளையம் பகுதியில் குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறை காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த மினி சரக்கு லாரியில் 84 மூட்டைகளில் 3,360 கிலோ ரேஷன் அரிசி கடத்தப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. வாகனத்துடன் அந்த அரிசியை பறிமுதல் செய்த காவலர்கள் கடத்தலில் ஈடுபட்ட குப்பிச்சி பாளையத்தை சேர்ந்த மகாலிங்கம் என்பவரையும் கைது செய்தனர்.